பக்திகளின் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னென்னா, பக்திகளிட்ஸை பொறுத்தவரைக்கும் வெறும் ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களுமே இறையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகின்றேன். எல்லாம் அல்ல என் தாய் பிரத்திகரா விஷ்ணுமா என்னுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஒரு மனித நவ கிரகங்களில் எத்தனையோ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு அம்சம் உண்டு. ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பார்வையின் சிறப்பு உண்டு. சனியின் பார்வை, சனி பகவான் பார்வை அவருடைய துணைவியாரனால கடுமையாக சனியின் பார்வை பட்டால் மன்னனும் மண்ணிலே விழுந்து விடுவான். சனியின் பார்வை பட்டால் மிக கடுமையான பாதிப்புகளை தந்துவிடும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை மிக கடுமையான பாதிப்புகளை தரக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த ராசிக்காரர்கள் நின்று வணங்க வேண்டியது சனி பகவானை மட்டும்தான். இருந்தாலும் கூட சுப பார்வை, இவர் பார்வைப்பட்டாலே போதுப்பா. இவர் ஒரு தடவை இவர் பார்க்கப்பட்டாலும் பட்ட மரம் துளிர்க்கும், பாழடைந்த இடம் கூட ஒரு பொன் விளையும் பூமியாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சக்திக்கு சொந்தக்காரன் தான் குரு. யார் குரு? தட்சிணாமூர்த்தி குருவாக இருந்தாலும் கூட சரத்குமாரர்களுக்கு அவர் ஆலமரத்தின் கீழ் இருந்து அவர் உபதேசங்கள் செய்தாலும் கூட மௌனமாக இருந்து மௌனமே ஒரு மொழியாக அவருக்கு சொன்னாலும் கூட குரு என்றால் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய பிரகஸ்பதியே குரு. அவரே முழுமையான நவகிரகத்தினுடைய நாயகன். இவருடைய பார்வையே சுபத்தை தரக்கூடியது. இந்த குருவின் பார்வையே கோடி புண்ணியத்தை தரக்கூடியது. காரணம் என்னென்னா, நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் உண்டு. குரு பெயர் செய்யும் போது தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் அதிகமாக இருக்கும். குருவின் வடிவமாகிய, குருவின் அம்சமாகிய, குருவினுடைய தன்மைக்குரிய பிரகஸ்பதியை மறந்து விடுகின்றோம். அதனால் நவகிரகங்களுடைய குரு பகவானுடைய முழுமையான பலன் நமக்கு கிடைக்காமலே போய்விடுகின்றது. ஆக சிவனை வழிபடுவது சிறப்பு தான். ஏன்னா நவகிரகங்களும் சிவனுடைய அம்சம் தானே. நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா நவகிரக நாயகி என்று சொல்லக்கூடிய என் அன்னையும் குரு தான். லலிதா சகஸ்ரநாமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா குருமண்டல ரூபினியே நமக, தட்சிணாமூர்த்தி ரூபினியே நமக என்றெல்லாம் என் அன்னையை சொல்வார்கள். தமிழ் கடவுள் முருகன், நம்ம ஆதிக்கடவுளாக முருகனை கூட அருணகிரிநாதர் பாடுகின்றார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்றெல்லாம் அவர் புகழ்ந்தாலும் கூட நவகிரகங்களில் குரு என்றால் அது பிரகஸ்பதியை மட்டுமே குறிக்கும். மே மாதம் பார்த்தீங்கன்னா, மே மாதம் திருத்தணிக்கு அருகே உள்ள பாதசனீஸ்வரருடைய ஆலயத்தில் குரு பகவானுடைய விக்கிரக பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அந்த பிரகதீஸ்வரனுடைய 6 அடி உயரத்தில் வலது கையில் ஓலைச்சுவடியும் இடது கையில் ஜபமாலையும் கமண்டலமும் தாங்கிய ஒரு அற்புதமான வடிவம் 6 அடி உயரம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி குரு பயிற்சி வருகின்றது. எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, நவகிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலும் கூட குரு பார்வை கோடி புண்ணியம். அப்படிப்பட்ட குரு பயிற்சியின் போது இந்த ஆலயத்தில் பிரகஸ்பதிக்கென்று ஒரு உலகிலே முதல் முறையாக பிரகஸ்பதிக்கென்று ஒரு அற்புதமான வடிவம் உருவம் அமைக்கப்படுகிறது. அனைவரும் வரணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பு தான், அருமை தான், பெருமை தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் நவகிரகங்களில் இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரகதீஸ்வரனுடைய வழிபாடு தான் முழுமையான நற்பலனை தரும். அப்படி பார்க்க குரு என்றால் இவர் தான். இவருடைய வழிபாடு தான் இவருக்கு செய்கின்ற சிறப்பை நமக்கு நற்பலனை கூட்டி தரக்கூடிய. இவருடைய பார்வைக்கு ஈடே கிடையாது. பிரகஸ்பதியினுடைய பார்வைக்கு ஈடே கிடையாது. எத்தனை துன்பங்களும் துயர்களும் வந்தாலும் கூட குருவினுடைய பார்வை கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த குருவின் பார்வையில் இனி வருகின்ற காலங்களில் நாம் பிரகஸ்பதியினுடைய வழிபாடை நாம் எடுத்துக்கொள்வோமானால் நவகிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காப்பதோடு, ஏன் நவகிரகத்துக்கே இவர் குருவுங்க. ஏன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த தேவர் கூட்டத்தினுடைய குருவே பிரகஸ்பதி தான். பார்த்தீங்கன்னா அசுர கூட்டத்தினுடைய தலைவர் யாருன்னு கேட்டால் நம்ம சுக்கிரனை சொல்வாங்க. கலத்திரகாரகனாகிய சுக்கிரனாக இருந்தாலும் கூட தேவர்களுக்கு அதிபதி மட்டுமல்ல, தேவர்களுக்கான அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனும் வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் யாதுன்னா பிரகஸ்பதி குரு தான். வாழ்வில் நாம் நல்லை நோக்கி நடைவதற்கும் குருவினுடைய முழுமையான பார்வையை நாம் பெறுவதற்கும் பிரகதீஸ்வரனுடைய வழிபாடு சிறப்பு. இனி ஆலயம் சென்றால் நவகிரகங்களை வழிபடும்போது ஒரே ஒரு நிமிஷங்க, ஒரு 5 நிமிஷம் குருவுக்கு முன்னால் நின்று நான் மனமுருக பிரார்த்தனைப்படும். எனக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு திருமணத்தில் பிரச்சனை, தடை, திருமணத்தில் சண்டை சச்சரவு, பிரிவு, நல்ல ஒரு வாய்ப்பு, வேலை வாய்ப்பு அமையலை, பிள்ளைகளுடைய நலன், கடுமையான நோயினுடைய பாதிப்பு, அத்தனையும் மொத்தமாக நீங்கள் சொல்லலாம் வேண்டாங்க. நவகிரகங்களில் பிரகஸ்பதி ஆகிய குருவின் முன் நின்று மனமுருக வழிபாடு செய்யணும். அதே நேரம் சனி பகவானை பொறுத்தவரை நேருக்கு நேராக வழிபாடாமல் சற்று சாய்ந்த நிலையில் நின்று வழிபாடு செய்யணும். ஆனால் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரகஸ்பதியினுடைய பார்வையை நீங்கள் முழுமையாக நிற்கணுங்க.
சும்மா 7 முறை வேக வேகமாக சுற்றிட்டு போவதால் எந்த பயனும் கிடையாது. ஏன்னா நவகிரகங்களை பொறுத்தவரை நம்மை உற்று கவனிப்பார்கள். நம்மை மட்டுமல்ல 7 தலைமுறையில் செய்த சாப பாவங்களையும் உற்று பார்க்கக்கூடிய தன்மை நவகிரகங்களுக்கு உண்டு. நவகிரகங்களுடைய பாதிப்பு நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயம், ஒரு காப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதியாகிய குருவினுடைய பார்வை. இனி தொடர்ந்து நாம் செய்வோம்.